ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ணினி இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரிக்காக ஒரு 5 வகையான பிரசாதங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 நாளைக்கு 5 வகையான கலவை சாதங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அந்த மாதிரி கலவை சாதம் பண்ணுறதுக்காக நான் 2 குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 குக்கரில் இந்த பெரிய குக்கரில் வந்து இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பொங்கல் பண்ணுறதுக்காக பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 குக்கரையும் வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பொங்கலுக்கு வந்து தண்ணி எவ்வளோ விடணும்னா 1 மடங்குக்கு 2.5 மடங்கு 3 மடங்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல குலைவாக வரணும். புழுங்கல் அரிசி போட்டோம்ல அதுக்கு வந்து 1 மடங்குக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 குக்கர்லேயும் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மற்ற சாதம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த ரைஸில் நல்லா வந்து நம்ம ஆற விட்டுறணும். ஒரு பிளேட்டில் நம்ம பரப்பி விட்டுட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்து பொங்கலுக்காக எடுத்து வச்சுருக்கிறதுல அதில் பொங்கல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு இந்த சாதத்தை நல்லா அந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி குழச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் வந்து பொங்கலுக்காக வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம், அதனால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா தித்திப்பாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். வெள்ளைப்பாகை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அந்த வெள்ளைப்பாகில் ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு முதல் நெய்வேத்தியம் பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரே ஒரு பட்டை வத்தல், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, திருவுன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம் 1, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு. இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக கொதிச்சா போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சாதம் கலந்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புளி சாதம் பண்ணுறதுக்காக ஒரு 4 பட்டை வத்தல், எம்டியாக வந்து நம்ம வரட்டா வறுத்து எடுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது ரெண்டையும் நல்லா வரட்டா வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். வறுத்ததை பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, பட்டை வத்தல், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்ல திக் பேஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாதம் கலந்துக்கலாம். சாதம் போட்டு கிளறிட்டோம். மேலே கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து தயிர் சாதம் பண்ணுறதுக்காக எண்ணெய் விட்டுட்டோம். கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, ஒரு பட்டை வத்தல், கொஞ்சமாக இஞ்சி,
கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக. தயிர் சாதத்துக்கு சாதத்தை நல்லா இது மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், தயிர் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட நம்ம தாளித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்மளுக்கு இப்போ தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு 5 வகையான சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கப் அரிசி இருந்தால் போதும், நம்ம 5 வகையான சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.